இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாகருக்கு தேவையான கண்டென்ட்ட நீங்க எப்படி வந்து ஃப்ரீயா வந்து எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போறோம். நீங்க போட போற அந்த கண்டென்ட் தேட போற கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பீப்பிள்ஸ் வந்து ஆல்ரெடி தேடக்கூடிய ஒரு கண்டென்ட்டா இருக்கணும். அதே சமயத்தில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அது வந்து ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டா வந்து இருக்கணும். ஸோ இந்த கண்டென்ட் வந்து எப்படி நீங்க வந்து ஃப்ரீயா எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ ரொம்பவே வந்து ஒரு இம்பார்ட்டன்டான வீடியோ. ஸோ உங்களுடைய பிளாகருக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டுமே நீங்க வந்து ஃப்ரீயாவே வந்து எடுத்துக்க முடியும். அது எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கூகுளோட குரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேடக்கூடிய கண்டென்ட்டோட கீவேர்டு இந்த இடத்துல வந்து அடிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சாம்சங் கேலக்ஸி S20 அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஏதாவது கண்டென்ட் வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தேடுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் தேடின உடனே பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட் வந்துருக்கும். மேபி வந்து இந்த சாம்சங்கோட அஃபீஷியல் வெப்சைட்டு கூட இந்த இடத்துல வந்து இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சாம்சங் தவிர உங்களுக்கு வந்து மற்ற வெப்சைட் வந்து உங்களுக்கு வந்து நிறைய வந்து இருக்கும். ஸோ இந்த மொபைல் பற்றி போடக்கூடிய ஒரு டெக் வெப்சைட்டாக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு நியூஸ் சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட்டாக கூட இருக்கலாம். ஸோ மேபி வந்து எந்த ஒரு கேட்டகரியாகனா இருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் தேடின அந்த கீவேர்டு வந்து மெனி வெப்சைட்டில் அந்த அஃபிஷியல் வெப்சைட் இல்லாமல் வேறு வெப்சைட்டில் கூட இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனிக்க வேண்டியது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பீப்புள் ஆல்சோ ஆஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது என்ன அப்படின்றத டைட்டில் நீங்கள் வந்து நல்லா கிளியராக படித்து பாருங்கள். பீப்புள் ஆல்சோ ஆஸ்க் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இப்போ நம்ம போட்ட அந்த கீவேர்டு இல்லாமல் இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் கூட பீப்புள்ஸ் வந்து அதிகமாக கூகுளில் வந்து தேடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூகுளே சர்ச் இன்ஜின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எடுத்து மேலே வந்து காட்டுது. சஜஷன் கீவேர்டாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து காட்டுது. இந்த மாதிரி பீப்புள்ஸ் வந்து நீங்கள் தேடின கீவேர்டுக்கு ரிலேட்டடாக இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் கூட பீப்புள்ஸ் வந்து அதிகமாக தேடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு சஜஷன் மாதிரி வந்து காட்டுது. புரியுதுங்களா? ஓகே, இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் சாம்சங் S20 ஒர்த் இட் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோம்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் 2-3 கீவேர்ட்ஸ் வந்து அதிகமாக இங்கே வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா 2, 4, 6 இருக்குது. இப்போ நான் வந்து 2வது கிளிக் பண்ணுறேன். ஸோ 6 இருந்துச்சு பார்த்தீங்களா, இப்போ பாருங்கள் 2, 4, 6, 8, 9 வந்து இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு கீவேர்டாக நீங்கள் வந்து கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு ரிலேட்டடாக வேறு கீவேர்ட்ஸ் எல்லாமே வந்து அடிஷ்னலாக ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கண்டென்ட் தான். ஏன்னா இது எல்லாமே பீப்புள்ஸ் வந்து தேடக்கூடிய ஒரு கண்டென்ட். ஸோ இதுக்கு ரிலேட்டடாக வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாம்சங் S20 அவைலபிள் இன் இந்தியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. விச் சாம்சங் S20 இஸ் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஹவு மச் இஸ் சாம்சங் S20 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ப்ரைஸ் அதுக்கு ரிலேட்டடாக வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹவு மச் சாம்சங் கேலக்ஸி S20 அல்ட்ரா 5G அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது கேட்டிருக்காங்க. வாட் கேன் தி கேலக்ஸி S20 டூ. ஸோ இந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து கடைசி இந்த கீவேர்டை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2 இது கேட்டிருக்கு. ஸோ இஸ் கேலக்ஸி S20 பெட்டர் தென் S10. ஸோ S10 விட S20 வந்து உங்களுக்கு வந்து பெட்டரா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாம்சங் கேலக்ஸி S20 அப்படிங்கிற இந்த கீவேர்டுக்கு ரிலேட்டடாக இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய பிளாக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து கூட எடுத்துக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பொதுவாக நீங்கள் கூட பார்த்துக்கலாம். என்னென்ன கண்டென்ட்டில் வந்து பீப்புள்ஸ் வந்து தேடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் மொத்தமாக கூட வந்து பார்த்துக்கலாம். ஒரு S20 சாம்சங் கேலக்ஸி S20 பற்றி நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் எழுத போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் வந்து என்ன மாதிரியான மனநிலையில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவராலாக நீங்கள் வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கேட்டிருக்காங்க. நம்மளுடைய கண்டென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தந்த விஷயங்களை நம்ம வந்து இன்சர்ட் பண்ணோம்னா அது வந்து SEO ரேங்கிங் ஆகும். அதே சமயத்தில் எல்லா யூசர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய கண்டென்ட்டை படிக்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் வரும். சரிங்களா? ஸோ ஒரு திருப்தி வந்து வரும். ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கிறதுக்கு இந்த மாதிரி கண்டென்ட்டை நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். புரியுதுங்களா? இது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கண்டென்ட் நீங்கள் தனித்தனியாகவும் எழுதலாம். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கீவேர்ட்ஸுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேதரிங் வந்து பண்ணுங்கள். ஓகே, இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து மக்கள் கேட்குறாங்க, பீப்புள்ஸ் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணி இந்த மாதிரி தேடுறாங்க அப்படின்னா இது எல்லாத்துக்கும் பதில் சொல்கிற விதமாக ஒரு கண்டென்ட்டாக நீங்கள் வந்து கிரியேட் பண்ண முடியும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? இது ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் தனித்தனியாக கண்டென்ட் தனித்தனியாக நீங்கள் பண்ண முடியும். அதே சமயத்தில் இவ்வளோ கேள்விகளுக்கும் சேர்த்து நீங்கள் ஒரே ஆர்டிக்கல்லையும் நீங்கள் வந்து பதில் சொல்கிற மாதிரி கூட உங்களுக்கு கண்டென்ட்டை நீங்கள் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த கீவேர்ட்ஸ் போட்டு நீங்கள் வந்து உங்களுடைய கண்டென்ட் கிரியேட் பண்ணுற விதத்தில் தான் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுளில் போயிட்டு இந்த மாதிரி சர்ச் பண்ணும்போது அதுக்கு ரிலேட்டடாக இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு கீவேர்ட்ஸ் அந்த மாதிரி கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் வந்து கீழே வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் கண்டென்ட் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச் இன்ஜின்லேருந்து அதிகமாக வந்து உங்களால் வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
ஓகே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிச்சுக்கலாம். இன்னும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா gadgetntv.com அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேஜெட் சொல்லிட்டு தனியாக ஒரு வெப்சைட் வச்சுருப்பாங்க போல். ஸோ அங்கே வந்து சாம்சங் கேலக்ஸியை பற்றி ஒரு ரிவ்யூ மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாம்சங் கேலக்ஸி S20 சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிக்கல் வந்து போட்டிருக்காங்க. ஸோ மேபி வந்து அது அந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ மாதிரி போட்டிருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் சொல்லி வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஓகே, இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன தேடியிருக்கேன், சாம்சங் கேலக்ஸி S20 அப்படின்னு சொல்லி இந்த கீவேர்டு தேடும்போது முதல் 2 வெப்சைட் வந்து அஃபீஷியல் வெப்சைட்டு, சாம்சங்கோட அஃபீஷியல் வெப்சைட்டு. ஆனால் 3வது வெப்சைட்டே வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் வெப்சைட்டுக்கு சம்மந்தமே இல்லாத ntv.com அப்படின்னு சொல்லி இந்த வெப்சைட் வந்து ஏன் 3வது இடத்துல வந்து எனக்கு வந்து காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த ஆர்டிக்கலுக்கு கரெக்டான SEO வந்து பண்ணியிருக்கிறாங்க, கரெக்டான கீவேர்ட்ஸ் கொடுத்து வந்து பண்ணியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி 3வது பேஜில் வந்து காட்டும். ஸோ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 3வது பேஜில் காட்டக்கூடிய இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான கீவேர்ட்ஸ் வந்து இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஆர்டிக்கல் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் வந்து பண்ணுறேன். சாரி, ஓகே. ஸோ ஓகே, இப்போ நான் வந்து ரைட் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வியூ பேஜ் சோர்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா வியூ பேஜ் சோர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு ஒரு டேப் இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து Ctrl F கொடுங்க. Ctrl F கொடுத்துட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்டு அப்படின்ற மாதிரி டைப் பண்ணுங்கள். கீவேர்ட்ஸ் இந்த மாதிரி டைப் பண்ணுங்கள். ஸோ கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து கீவேர்ட்ஸ் அப்படின்னு காட்டுது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் கண்டென்ட் அப்படின்னு காட்டிட்டு ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த வேர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எங்கே வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஓகே இது வரைக்கும். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கீவேர்ட்ஸ் தான். ஸோ இந்த கீவேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S20, சாம்சங் கேலக்ஸி S20 ப்ரைஸ் இன் இந்தியா, சாம்சங் கேலக்ஸி S20 ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த ஆர்டிக்கலுக்கு இந்த கீவேர்ட்ஸ்லாம் போட்டு அவங்க வந்து எழுதியிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த கீவேர்ட்ஸ்லாம் போட்டு எழுதுனதுனால தான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆர்டிக்கல் வந்து 3வது பிளேஸில் வர்றதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம். புரியுதுங்களா? ஓகே, இந்த கீவேர்ட்ஸ் ஓகே போட்டு எழுதியிருக்கிறாங்க. இதனுடைய ஒர்த்து வந்து என்ன, இதனுடைய ரேங்கிங் வந்து என்ன, உண்மையிலேயே இந்த கீவேர்டு வந்து ஒர்த்தான கீவேர்டு தானா? ஸோ இந்த கீவேர்டுனால தான் இந்த 3வது இடத்துல உங்களுடைய பேஜ் வந்து காட்டுதா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கீவேர்டு எடுத்துக்கலாம். சாம்சங் கேலக்ஸி S20 ப்ரைஸ்ன்றது பாருங்க. ஸோ இந்த கீவேர்டை நம்ம வந்து எடுத்துக்குவோம். ஸோ எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்டு keg.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காப்பி பண்ணோம் பார்த்தீங்கன்னா அந்த கீவேர்டை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட இந்த கீவேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய வால்யூம் வந்து என்ன ரேங்கிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் இந்த இடத்துல வந்து காட்டும். இப்போ நம்ம அந்த டீட்டெயில் தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக எனக்கு வந்து எல்லா கண்ட்ரிலையும் தேடக்கூடிய ஒரு கீவேர்டாக எனக்கு வந்து அந்த ரிப்போர்ட் வந்து காமிக்க போகுது. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஐ வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் இருக்குது. இதில் நீங்கள் யூடியூப் இந்த மாதிரி கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து கூகுள் இருந்தாலே போதும். ஸோ நம்ம வெப்சைட் தான் நம்ம வந்து செக் பண்ணுறதுனால கூகுளே நம்மளுக்கு வந்து இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவராலாக கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக நம்மளுக்கு வந்து எல்லா கண்ட்ரி இருக்கிற மாதிரி வந்து காட்டுது. ஸோ இந்த கீவேர்டு இந்த குறிப்பிட்ட இந்த கீவேர்டுக்கு வந்து என்ன வால்யூம் வந்து இருக்குது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம தேடின கீவேர்டு வந்து சாம்சங் கேலக்ஸி S20 ப்ரைஸு. சாம்சங் கேலக்ஸி S20 ப்ரைஸ் அப்படிங்கிற இந்த கீவேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 33,100 வந்து சர்ச் வால்யூம் வந்து காட்டுது. புரியுதுங்களா? என்னுடைய சிபிசி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 0.70 அப்படின்ற மாதிரி காட்டுது. வேல்யூ வேர்ல்டு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா $23,170 அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டுது. இதனுடைய இந்த சிடிஆர் ஸ்கோப்பு கீவேர்டோட அந்த பவர் வந்து எவ்வளோ அப்படின்ற மாதிரிலாம் வந்து காட்டுது. இது வந்து இப்போ தான் உங்களுக்கு வந்து லான்ச் ஆகிருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா May 20லேருந்து தான் உங்களுக்கு வந்து இந்த கீவேர்ட்ஸே உங்களுக்கு வந்து சர்ச் வந்து ஆரம்பிச்சிருக்கு. அதாவது February 2020 தான் உங்களுக்கு வந்து இந்த கீவேர்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கூகுள் வந்து அதிகமான பீப்புள்ஸ் வந்து தேடி இருக்கிறாங்க. ஸோ February, March, April வரைக்கும் தேடிடுறாங்கன்னு வச்சுங்களேன். அவருடைய சர்ச் வால்யூம் எல்லாமே உங்களுக்கு வந்து மந்த்லி வைஸாகவும் இந்த இடத்துல வந்து காட்டும். ஸோ இவங்க போட்ட இந்த கீவேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சர்ச் வால்யூம் வந்து இருக்குது. புரியுதுங்களா? ஓகே, இப்போ நம்ம இன்னொரு கீவேர்டு நம்ம வந்து தேடி பார்த்துருவோம். ஸோ ஒரு கீவேர்டு தான் அந்த மாதிரி இருக்குதா அல்லது வேறு கீவேர்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கா அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாம்சங் கேலக்ஸி S20 ஃபியூச்சர்ஸ் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த கீவேர்டை நம்ம வந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல நம்ம வந்து போட்டு நம்ம சர்ச் வந்து கொடுப்போம். ஸோ இப்போ வந்து நான் சர்ச் கொடுக்குறேன்.
ஸோ இந்த கீவேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான வால்யூம் வந்து காட்டுது அப்படின்ட்டு நம்ம தேடி பார்ப்போம். ஸோ இதில் கொடுத்துருக்க எல்லா கீவேர்ட்ஸுமே உங்களுக்கு வந்து வேல்யூபிளாக இருக்குதா, எல்லாமே சர்ச் வால்யூமோட இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்காது. பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் கீவேர்ட்ஸ் இங்கே போட்டிருக்க கீவேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பீப்புள்ஸ் தேடக்கூடிய ஒரு கீவேர்டு பொறுத்து அந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. ஸோ நீங்களுமே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீவேர்ட்ஸ் எப்படி இவங்க வந்து ஃபைண்ட் பண்ணி போகிறாங்க. ஒரு பெரிய வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல் எழுதும்போது அதுக்கு என்ன மாதிரியான ஹை வேல்யூ உள்ள கீவேர்ட்ஸ் வந்து போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே வந்து ஓரளவுக்கு அனலைஸ் வந்து பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் சாம்சங் கேலக்ஸி S20 அப்படிங்கிற இந்த கீவேர்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6,73,000 சர்ச் வால்யூம் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக தான் இவங்க வந்து போட்டிருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி S20 ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு மாதிரி வந்து போட்டிருக்காங்க. பட் ஆனால் இதில் பாதி கீவேர்ட்ஸ் உங்களுக்கு வந்து வந்துருச்சு. சாம்சங் கேலக்ஸி S20 அப்படிங்கிறது பாதி கீவேர்ட்ஸ் வந்துருச்சு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கீவேர்டுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சர்ச் வால்யூம் வந்து இருக்குது. ஸோ இது மாதிரி எல்லா கீவேர்டுக்குமே இதுக்கு வந்து வால்யூம் வந்து வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் ஆனால் சம் இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சில கீவேர்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி பீப்புள்ஸ் வந்து அதிகமாக தேடக்கூடிய கீவேர்ட்ஸ் போட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் வந்து எழுதுவாங்க. ஸோ நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த உங்களுடைய ஆர்டிக்கலுக்கு இந்த மாதிரி பவர்ஃபுல்லான கீவேர்ட்ஸ் போட்டு நீங்கள் வந்து எழுதுங்க. ஸோ அந்த கீவேர்ட் சம்மந்தமாக இன்னும் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வேணும், எப்படி ஃபைன் பண்ணுறது, எப்படிலாம் அந்த கீவேர்ட்ஸ் வந்து ஃபைன் பண்ணுறது அப்படின்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக இந்த வீடியோவோட கமெண்ட்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க. அடுத்தடுத்த வீடியோ நம்ம வந்து அது சம்மந்தமாக கூட வீடியோ வந்து போடுவோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக்கருக்கு தேவையான கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள்லேருந்து இந்த மாதிரி வந்து எடுக்க முடியும். ஸோ அன்லிமிட்டட் கண்டென்ட் உங்களுடைய பிளாக்கருக்கு தேவையான கண்டென்ட்ஸை நீங்கள் வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ கண்டென்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்முடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ நம்முடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கர் சம்மந்தமான A to Z வீடியோ வந்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ மறக்காம நம்முடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.